வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கட்டா குஸ்தி 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் செல்ல ஐயாவு. இவர் இதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி 1, சிலுக்குவார்பட்டி சிங்கம் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்ல. 2007ல ரிலீஸ் ஆன இப்போ வரைக்கும் கல்ட் கிளாசிக் என்று கொண்டாடப்படுகிற ஆழ்வார் படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் எடுத்திருக்கிற கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். கட்டா குஸ்தி 2 இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வீராவான விஷ்ணு விஷால் கீர்த்தியான ஐஸ்வர்யா லட்சுமி கிட்ட அவங்க ரெஸ்லிங் விளையாட இவர் ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் ஒன்று பண்றாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துல இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்டையும் குழந்தையும் பாத்துக்கிறாரு. ஐஸ்வர்யா லட்சுமி தொடர்ந்து ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில குழந்தைய வளர்க்குற விஷயத்துல விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமியோட பொண்ணா நடிச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் சரி, டயலாக்கும் சரி பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் இருக்கிற அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி அண்ட் அவங்க வர சீன்ஸ் ரெண்டுமே பார்க்க ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி லீட் கேரக்டர்ஸான விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமியோட பர்ஃபார்மன்ஸும் குட். அண்ட் படத்துல வர மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துட்டதுனால அந்த கேரக்டரோட சின்ன சின்ன கேரக்டர் டைனமிக்ஸ்லாம் நமக்கு ஈஸியா புரிஞ்சிருது. குறிப்பிட்டு சொல்லணும்னா முனிஷ்காந்த்க்கும் கருணாஸ்க்கும் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே செம ஃபன். அண்ட் படத்தோட சாங்ஸ் பொறுத்தவரை படத்துல 2 பாட்டு இருக்கு. அதுல சம்பவக்காரிங்கிற பாட்டுக்கு விஷ்ணு விஷால் மட்டுமே 2000 இன்ஃபுளுசர் கூட டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு அவரோட பொண்ணு கூட, அந்த பாட்டும் கேட்க நல்லா இருந்துச்சு. மியூசிக் இஸ் குட். படத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அது நிறைய இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்களேன். அதுல முக்கியமான நெகட்டிவ் இந்த படத்தோடைய கான்ஃபிளிக்ட். இவங்க இந்த படத்தோட மெயின் கான்ஃபிளிக்ட்டுக்கு வரதுக்கே இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கான்ஃபிளிக்ட் ஆச்சு ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அது ஈஸியா சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனை தான். பட் அது ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி அதை வச்சுதான் இவங்க செகண்ட் ஹாஃபே எடுத்திருக்காங்க. பட் அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால அந்த செகண்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ்லாம் பெருசா நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. பட் அங்கங்க செகண்ட் ஹாஃப்ல காமெடி வச்சு ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடிஸ் பொறுத்தவரை எப்பவுமே அது சப்ஜெக்டிவ் தான். ஒரு பர்சனுக்கு சிரிப்பா இருக்கிற சீன்ஸ் இன்னொரு பர்சனுக்கு சிரிப்பா இருக்காது. ஸோ எனக்கு பர்சனலா இவங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல வர காமெடிஸ், அந்த டீச்சர் வச்சு வர காமெடி, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கோர்ட் ரூம்ல வர ஒரு காமெடி, அண்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ணியிருந்த அந்த காமெடி, அது எதுவுமே எனக்கு பெருசா செட் ஆகல. ஸோ ஒருவேளை நான் சொன்ன சீன்ஸ்ல இருக்கிற காமெடிஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆனா இந்த படம் இன்னுமே பெட்டரான படமா உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த படத்துல வரக்கூடிய அந்த டீச்சர் கேரக்டர். அந்த கேரக்டரே ஒரு மாதிரி கிளாமரஸா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ், அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய கேமரா ஆங்கிள்ஸ், அதெல்லாம் ஏதோ சுந்தர் சி படங்கள்ல காமிக்கக்கூடிய சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஏன் அதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ படம் லாஸ்டா முடியும் போது கேரக்டர் யாராச்சும் டெவலப் ஆயிருக்காங்களா, இல்ல கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி முடிஞ்சதோ எப்படி இருக்காங்களோ எல்லாரும் அதே மாதிரி அப்படியே தான் இருக்கு. இவங்க சும்மா இடையில ஒரு சீக்குவல் எடுக்கணுமே, ஃபன்னா ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல தான், அப்படியே கொஞ்சம் மூவ் ஆயிருது. ஓவராலா நான் சொன்ன சீன்ஸ்லாம் காமெடி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளான வாட்சாவே இருக்கும். ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப சுமாரான ஒரு படம் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் சில கண்டென்ட்காக இந்த படத்தை UA 13 to 16+ மேலே பார்க்கறது நல்லது. அவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.